அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலத்தில் வந்து பிரயாணங்கள் போவாங்க. அடிக்கடி ரசூலுல்லாவும் போவாங்க, மற்ற பிற சமுதாய மக்களும் போவாங்க. பிரயாணம் பண்ணுறாங்க. நம்ம காலத்தில் பிரயாணம் பண்ணால் என்ன செய்வோம்? ஒரு தேவைக்கு மதுரைக்கு போனால் ஒரு நாளைக்கு முடிச்சு 2 நாள் ஓடியாந்துருவோம். இப்படி அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணுறதா இருந்தால் போய் ஒட்டகத்திலேயோ குதிரையிலையோ போவாங்க. அப்போ குதிரையோட ஜாஸ்தி போக மாட்டாங்க, பாளைய வளத்தில் ஒட்டகம் தான் போகும். அப்போ ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போகிறதா இருந்தால் குதிரையோட ஃபாஸ்ட்டாகலாம் போகாது. மதுரைக்கு போய் சேர்றாந்து அதுக்கு ஒரு 20 நாள் ஆகும், திருப்பி ஒரு 20 நாள் ஆகும், வேலை வெட்டி முடிக்கணும், அதுக்கு ரெஸ்ட்லாம் கொடுக்கணும், வந்துக்கிட்டே இருக்க முடியாதுல கார் மாதிரி, அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மதுரைக்கு போயிட்டு வர்றா இருந்தால் ஒரு 2 மாதம் அவருக்கு எடுத்துடும். இந்த அந்தாண்டு வந்து சேர்றதுக்கு நான் 2 மாதம் ஆனதான் செய்யும். அந்த மாதிரியாக ஒரு பிரயாணங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெளியூரில் போய் வழி தவறி விடக்கூடாது, தப்பான விபச்சாரங்கள் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஊருக்கு போனோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணலன்னா வந்து வழிகட்டு போயிடுவோமே என்பதற்காக வேண்டி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க இந்த சமூகத்தில்னா, டைம் போட்டு கல்யாணம் பண்ணுறது. கல்யாணம் பண்ணுறதா காலத்துக்கு என்ற அளவுக்கு நான் வச்சு வாழ்வேன்னு தான் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ அவங்க அந்த கல்யாணம் எப்படின்னு கேட்டால், வெளியூருக்கு போனோன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு பொண்ணை கொடு, 2 மாதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 3 மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படின்ற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கின பழக்கம் இல்லை, அப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வும் அதை தடுக்கணும். சஹாபாக்கள் இது மாதிரி பண்ணாங்க. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஒரு ஊரில் போய் இருந்தாங்கன்னு சொன்னால் சொல்லியே கல்யாணம் பண்ணுறது. 6 மாதத்துக்கு ஒரு பொண்ணை கொடு, 6 மாதம் கல்யாணம் பண்ணோன்னா 6 மாதம் தலாக் சொல்லிட்டு போயிடுவார். அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு போயிடுவார். அதோட கல்யாணம் ஊரெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஊரில் இருந்து செட் ஆகணும்ல, கூட்டிகிட்டு வர முடியாது, அங்கே வச்சு வாழவும் முடியாது, இங்கே புள்ள குட்டியெல்லாம் இருக்கும், ஒரு தேவைக்காக போயிருக்கிறாரு, அங்கே போய் வேறு மாதிரி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அரபுகளும் கடைப்பிடித்த ஒரு வழக்கத்தை சஹாபாக்களும் கடைப்பிடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காமல் இருந்தார்கள். இப்படி இருந்தது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹைபர் போர் நடக்கிற தினத்தில் இனிமேல் இந்த திருமணத்துக்கு அனுமதி இல்லைன்னு தடுக்கிறாங்க. ஹைபர் யுத்தம் நடக்கும் பொழுது அது வரைக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஹைபர் போய் நடக்கிற வரைக்கும் இந்த முத்தான்னு சொல்லக்கூடிய இந்த திருமணம், முத்தாங்கிற பெயரில் உள்ள இந்த திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனைவராலும் செய்யப்பட்டது, சஹாபாக்களும் செய்தார்கள், தடுக்கப்படாமல் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து என்ன செஞ்சாங்க, தடுத்துட்டாங்க. எதில் தடுத்துட்டாங்கன்னு கேட்டால், ஹைபர் தினத்தில் தடுத்தாங்க என்பது வந்து புகாரியில் 4216, 5115, 5523, 6961 இதில் எல்லாம் என்ன இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அனுமதி இருந்தது, பின்னாடி தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதை அறிவிக்கிறவர் இப்னு அப்பாஸ். யார் அறிவிக்கிறா? ரசூலுல்லாஹ் வந்து முன்னாடி தடுக்காமல் இருந்து பிறகு தடுத்துட்டாங்க என்று அறிவிக்கிறவர் யார் தான்? இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். அறிவிக்கிறவர்கிட்டே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி முத்துவா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இந்த ஆள் தான் அறிவிக்க செஞ்சார், பண்ணிக்கலாமே அறிவிச்சு விட்டு. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு அறிவிக்கிறது இவர் தான், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு. அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபரஹஸலஹு, அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் செய்யலாம். அப்போ கேள்வி கேட்டவருக்கு உடன்பாடாக இல்லை. இது வந்து நெருக்கடியான ஒரு கட்டத்தில் அல்லது பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற கட்டத்தில் தானே இந்த அனுமதி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறார். கடைசியில் என்னென்னு கேட்டால், இவர் ரசூலுல்லாஹ் தடுத்ததை தெளிவாக விளங்கி கொண்டு அவரே அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு இப்படி செய்யலாம்னு சொல்கிறார். இவர் செய்யலாம்னு சொன்னது புகாரில் 5116, தடுத்தாங்கன்னு சொல்கிறது 5115. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்வது 5115 இருக்கிறது. 5116 என்ன செய்கிறார், தடுத்ததை செய்யலாங்கிறார். ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ அதை செய்யலான்னு இப்போ நான் பாஸ் வந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இப்போ சஹாபாக்களை இப்போ யாரை பின்பற்ற நேர்வழி தானே, யாரை நேர்வழி போகலாம்ல, ஊருக்கு போய் 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாமா, 10 நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, சஹாபி தானே பின்பற்றலாம் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு வந்த அப்புறம் எப்படி இவர் சொன்ன நமக்கு என்னென்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போகிற அன்னைக்கு தடுத்துட்டாங்கன்னு வந்துருச்சு, தடுத்தா இல்லை. அப்புறம் ஒரு ஃபத்வா கொடுத்தாருன்னா உங்கள் ஃபத்வா எங்களுக்கு தேவையில்லை, தடை தான் எங்களுக்கு தேவை, உங்கள் கருத்து எங்களுக்கு அவசியம் கிடையாது, நீங்கள் சொன்னீங்க ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அது எங்களுக்கு போதும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை தடுத்த பிறகு அது எப்படி நம்ம செய்வது? இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஷியாக்கள் சமுதாயத்தில் இது உண்டு. ஷியாக்கள் சமுதாயத்தில் இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் இந்த சொல்ல வைத்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, முத்தாண்ட கல்யாணம் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் பண்ணுறது, அப்படி விட்டுட்டு ஓடி போயிடுறது, இப்படியான ஒரு ஜெனரேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறார்கள்.
ஷியாக்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இதை ஆதாரமாக வைத்து. எதனால் அவங்க அப்படி போடுறாங்க? அவங்க வந்து இந்த கருத்தில் இருந்ததுனால தான். எந்த கருத்து? சஹாபி சொல்லிட்டார்ல, இப்னு அப்பாஸ் சொல்லிட்டார்ல, அது அகல பைத்து எல்லா சஹாபியும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்து சஹாபியாக இருக்கணும். இப்னு அப்பாஸ் குடும்பத்து சஹாபி, வேற சஹாபினா திட்டி காஃபின்னுவானுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த சஹாபி சொல்லிவிட்டார்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் ஷியாக்கள் இதை செய்கிறார்கள். நீங்கள் ஏன் யாரும் செய்வதில்லை? 4 மதுஹப்புக்காரங்க இதை செய்வதில்லை. சஹாபாவை பின்பற்றணும்ல, அப்போ ஏன் செய்வதில்லை? உள் மனசு கரெக்டாக சொல்லுது. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு வந்துருச்சு. நீ சொல்லி பாரு. இப்போவே பெண்கள்லாம் வெறுக்கிறாங்க இவங்களோட முத்தலாக்கு எல்லாத்தையும் பார்த்துவிட்டு. இதையும் சொன்னாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். எல்லாம் வழக்கமாக தூக்கிட்டு இந்த அஜித்குமார் வீட்டுக்கு போயிடுவாங்க பெண்கள்லாம். அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருக்கிறாங்க வளருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? சஹாபாக்களாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அவங்களா ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. நம்ம குறைபடுத்துறதுக்கு சொல்லவில்லை. இப்படி இருந்துச்சு நானே இட்டுக்கிட்டு சொல்கிறேன். இது சொன்னால் பாருங்க சஹாபாக்களும் மாற்றி சொல்லிவிட்டார்கள்னு சொல்கிறாங்க. அப்படி நானே சொல்கிறேன். அடுத்தடுத்த ஹதீஸில் இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய புகாரில் தான் இருக்குது. 5115 அப்படி இருக்குது, 5116 இப்படி இருக்குங்கிறேன். இதில் நான் சொன்ன மாதிரி பாருங்க சஹாபாக்களை மீறினார்களாம். அட அப்படின்னு புகார் போய் கேளு. சஹாபாக்களை மீறினார்கள் நானே சொல்கிறேன். அவர்களே எழுதி வச்சுக்கிறாரு, அறிவிப்பாளர்லாம் போட்டு தானே எழுதி வச்சுக்கிறாரு. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு சொல்கிறாரு, அனுமதிக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி இதை நம்ம ஏற்றுக்கொள்வது? அப்போ சிந்திச்சு பார்க்கும் பொழுது சஹாபாக்களாக இருந்தாலும் மனிதர்களால் விளங்குது. நமக்கு சேஃப்டி எங்கே இருக்குது? வகையில் தான் இருக்குது. வகையில் தான் சேஃப்டி இருக்கே தவிர வகை இல்லாமல் போனீங்கன்னு சொன்னால் இப்போ ஏதோ எந்த ஒரு கவனத்தில் அவர் என்ன செஞ்சிருப்பார்? தடுத்தாங்க, ஆனால் வந்து முழு தடை இல்லை, நெருக்கடிக்கு யூஸ் பண்ணலாம், நெருக்கடி இல்லாதனால தடுத்தாங்கன்னு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டார். அவர் என்ன வேணும்னு மீறி இருக்க மாட்டார், மீறி செய்யணும்னு செஞ்சிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் காலத்து நெருக்கடியெல்லாம் தீர்ந்து விட்டது, அதனால் தடுத்து விட்டார்கள். மறுபடியும் நெருக்கடி வந்தால் செய்யலாம்னு எப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து செஞ்சிருப்பார். அந்த வியாக்கியானம் தப்பாக இருந்தால் அது அல்லாட்ட அவருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நாம் எடுத்துக்கணுமா? அதை நாம் அதை பின்பற்றணுமா? நம்ம பின்பற்றினா நல்லா கேள்வி கேட்க மாட்டேன்னா அவர் வகை அனுப்பணும்னா என்னுடைய கட்டளையாது என் தூதரை சொன்னாங்க நல்லா கேட்பான்ல. அந்த ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோமேயானால் இந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கிறது எப்படிங்கிறது விளங்கிடும். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை பாருங்கள். இப்போ அதே இப்னு அப்பாஸ் தான், இவர் தான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலெல்லாம் கூடியவர் என்று ரசூலுல்லாஹ்வை பாராட்டினாங்க. அல்லாஹும்ம அல்லிமுஹு தாவீல், யா அல்லாஹ் இவருக்கு ஞானத்தை நீ கற்றுக் கொடு என்றெல்லாம் இவருக்கு துவா செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹிப்ருல் ஹாதிஹில் உம்மாம்பாங்க. இந்த சமுதாயத்தின் பெரிய மேதையே இவர் தான். யார்? இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட தான் உமர், அபூபக்கர் மாதிரி ஆட்கள்லாம் கருத்து கேட்பார்கள். சில விஷயங்களை ரொம்ப கரெக்டாக பேசுவார் இவர். அப்படியான விவரமுள்ள ஒரு சஹாபி தான் அந்த ஃபத்வாயும் சொன்னார். அவரே அப்படின்னா கொஞ்சம் லேஸ் மாதம் முந்த நாள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, 10 நாள் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி நிலையெல்லாம் எப்படி? இவருக்கு பேரே என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் ஒன்று, அபூபக்கர், உமர் போன்றவர்கள்லாம் மதித்து கருத்து கேட்குற அளவுக்கு உள்ள ஒரு சஹாபி ஒன்று. அவரே என்ன செய்கிறாருன்னா தடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு செஞ்சுக்கன்னு சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு